இப்ப புதுசா காந்தாரா மூவி பார்ட் 2 வந்துட்டு தொடங்கியிருக்கு இல்லைங்களா? எத்தன பேர் இந்த படத்த பார்த்துருக்கீங்க? 2, 3 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படமா நீ வேற படத்துக்கு போலான்ற மாரி எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன உடனே, இல்ல அதுக்கு தான் போணும். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லாருக்கு. செகண்ட் பார்ட் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் டிவில தான் பார்த்தேன். இது வந்து தியேட்டர்ல பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு, என் பொண்ணுங்க வந்துட்டு இன்ட்ரஸ்டடே எப்படின்னா, அவங்க அப்பா வந்தா தான் வருவாங்க. இல்லன்னா இன்ட்ரெஸ்ட்டா இருக்க மாட்டாங்க. சரின்னு அவங்கள எங்க விட்டுட்டு போறதுன்னு தெரியாம, ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு நாங்க பார்த்துக்கிறோம்னு சொன்னோனே, மனசு கேட்கல தான் விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்ல. அவங்களுக்கும் பிள்ளைங்க போயிட்டு தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு நெனச்சு, யோசிச்சுட்டு இருக்கையில, இல்ல நாங்க பார்த்துக்குறோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப எப்படி சொல்றது? எப்பயுமே வந்துட்டு இல்ல அப்படின்னு சொன்னதில்ல. ரொம்ப சூப்பர் கேரக்டரு. அப்புறம் அவங்கிட்ட விட்டுட்டு என் தம்பியும் நானும் தான் படத்துக்கு போயிருந்தோம். அங்க போயுமே மனசு அடிச்சுக்கிச்சு பிள்ளைங்கள விட்டுட்டு போனோமேன்னு, இருந்தாலும் வந்துட்டு பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோனே, சரி பரவால்ல அப்படின்ட்டு போனோம். எனக்கு படத்தையும் நிம்மதியா பார்க்க முடியல. அப்புறம் இங்க இப்படி விட்டுட்டு போனதையும் கரெக்ட்டா வந்துட்டு கவனிக்க முடியல. அப்புறம் தான் வந்துட்டு, சரி என்ன நடந்தாலும் சரி தெரிஞ்சவங்க வீட்ல தான் விட்டுட்டு போயிருக்கோம். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மனச தேத்திட்டு, இன்டர்வல்க்கு அப்புறம் தான் ஒரு சீரிஸாவே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் இன்ட்ரஸ்டிங்காவும் ஓடிருக்க மாட்டிருக்கு. பார்க்க பார்க்க படம் எப்படி சொல்றது? அந்த இடத்துலயே ஒரு கூஸ் பம்ப்ஸு, மனசுல ஒரு பாரமா இருக்கிறது, ரிலீஃப் ஆன மாதிரி, எந்திரிச்சு நின்னு கையெழுத்து கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்ப வரைக்கும் ஃபோன கையில வச்சு நோண்டிட்டு இருந்த எனக்கு, இனிமே சீரியஸா பார்க்கணும், சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் கையெழுத்தெல்லாம் கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். யாரெல்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்க? படத்த சின்சியரா மட்டும் தான் பார்த்துருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரியும் நீங்க செயல்லாம் செஞ்சிருக்கீங்களா? படம் பார்க்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பா. நான் வந்துட்டு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுருக்கேன். இன்னொரு டைம் அந்த படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்லியிருக்காரு.